இதை தொடர்ல நீங்க வழங்க. இது ஒரு அறிவிப்புல வருது, சஹீஹ் முஸ்லிம்ல வர அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பு பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 1428. நான் வந்து சந்திச்சவங்க எல்லாம் கூப்பிட்டு ஃபஜஅலு யதுகுலூன அலைஹி ஃபயகுலூன வ யகுலூ, வந்தாங்க சாப்பிட்டாங்க போனாங்க, வந்தாங்க சாப்பிட்டாங்க போனாங்க. என்னது வராங்க போறாங்கன்னா கலிநூல் மாதிரி என்னது ஒரு பெரிய ஒரு சாப்பாடு நடக்குது. அப்ப வதஅன் நபி யதஹு அல தஆமி ஃபதஆ ஃபி ரசூலுல்லாஹ், சாப்பாடு வந்து 300 பேருக்கு போதுமாய்மா போதாமை இவ்வளவு செய்யும். ரசூலுல்லாஹ் அதை வச்சு துஆ கேட்டாங்க, கையை வச்சு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார்கள். அப்ப அந்த வகால ஃபீ மா அஷா அல்லாஹ் ஐயகுல, சொல்லுகின்ற பொழுது தாங்க விரும்பின அளவுக்கு அந்த பிரார்த்தனை செய்தார்கள். வலம் அத அஹதன் லகீதுஹு இல்லா தஅவுது, நான் ரோட்ல சந்திச்ச எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஅகலு ஹத்தா ஷபியு, தரமுற அளவுக்கு சாப்பிட்டார்கள். வஹரஜு, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் என்ன செஞ்சாங்க, இருந்துட்டு காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமா பின்னால நிறைய செய்தி வருது, குர்ஆன் வசனங்கள் தடை செய்யப்பட்டு. அது ரெண்டாவது. இப்ப இந்த செய்தியில நாங்க நல்லா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இது ரெண்டு விஷயம். ஒன்று ஆடுக்கு ரசூலுல்லாஹ் வலிமா கொடுத்தது, ஆட்டால வலிமா கொடுத்தது உண்டு. இது உம்மு சுலைம்ல சாப்பாடு, இது சப்ஜெக்ட் வேற அப்படின்றாங்க. அப்படி அப்படின்னா ரெண்டு வலிமா கொடுத்தாங்களா ரசூலுல்லாஹ்? ரெண்டு வலிமா கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னா, நான் அழைத்தேன் என்று சொல்லப்படுற விஷயம் ஜைனபுடைய கல்யாணத்தோட சேர்த்து சொல்லப்படுது. கல்யாணத்தோட சேர்த்து சொல்லப்பட்ட கல்யாண சாப்டர் தான் அது, அப்படியா இல்லையா? கல்யாண சாப்டர் இல்லைன்னா நாங்க சொல்ல வேண்டி வரும், 4 நாள் கழிச்சு இன்னொரு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்ல வேண்டி வரும். அடுத்த சொல்றாங்க இதனால இது ஒரு அற்புதம், பரக்கத் விஷயம், இது ஆதாரமா எடுக்கிறாங்க. அற்புதம் எது? நாங்க வந்து கலிமா கொடுக்குற டைம்ல கையை வச்சு துவா கேட்டீங்கல, நாங்களும் இதே மாதிரி கொடுக்குறோம், ஒரு 300 பேர் சாப்பாடு கொடுக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சாப்பாட்டுல செஞ்சுக்கிறாங்க, நாங்க கையை வச்சு யா அல்லாஹ் இத பரக்கத் செய், அதிகப்படுத்த என்னது இல்லாது செஞ்சாலும் அவங்க 10 பேர் தான் என்ன செய்வாங்க, 10 பேருக்குரிய சாப்பாடு 10 பேர் தான். அதுக்கு தான் முன்மாதிரியில இல்லையே ஒழிய சாப்பாட்டுக்கு என்னது இதுல முழுமையான முன்மாதிரி என்னத்துக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒன்று ஏற்படுத்தணும், எண்ணிக்கை அதுல வரணும், 10 பேர் தான் இருக்கிற செய்தியே வரணும். அதனால நாங்க என்ன வளர்ந்ததுடா, நம்மள வசதிக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிட்டு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாரு, அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும்டா. 300 பேர்ல 400 பேர் இல்ல, எவர் வந்தாலும் என்ன செய்யலாம், நம்மளுக்கு சாப்பாடு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். வீண் விரைவு தான் இஸ்லாம் தடுத்ததே ஒழிய சும்மா அலங்காரங்களுக்கு விஞ்ஞானுக்கு ஒரு டேபிளுக்கு 5000 10,000 சும்மா செலவழிக்கிறது, அலங்காரத்துக்கு செலவழிக்கிறது, இதைத்தான் இஸ்லாம் தடுத்ததே ஒழிய மற்றபடி எதையும் இஸ்லாம் என்ன செய்யல, தடுக்கவில்லை. எடுத்து நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் புகாரில 5382 வலிமாவுடைய செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது அபூ உஸைத் அஸ்-ஸாஇதி என்ற நபித்தோழர் வந்து திருமணம் முடிக்கிறார். அபூ உஸைத் அஸ்-ஸாஇதி என்ற நபித்தோழர் திருமணம் முடிச்ச டைம்ல நபித்தோழர்கள் எல்லாரும் வலிமா கூப்பிடுறாங்க. வலிமா கூப்பிட்டா அந்த வலிமா என்ன தெரியுமா, அவரோட மனைவி என்ன செய்யறாங்க, இரவு நேரத்துல ஈச்சப்பழம் கொஞ்சம் எடுத்து பல்லத் தம்ராத்தின் ஃபீ தௌரின் மின் ஹிஜாரா மின் அல்லைல், இரவு நேரத்துல ஒரு கல்லு பாத்திரத்துல, கல்லாலான பாத்திரத்துல அந்த ஈச்சப்பழங்களை போட்டு வைக்க ஊற வைக்கிறாங்க. பகல அந்த வலிமா டைம்ல பலமா பலக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அந்த அதுக்கு கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை வந்து அதுதான் வலிமாவா கொடுக்குறாங்க. அடுத்த நாள் ஊறின இது ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க, அந்த புளிஞ்சி சாரை என்ன செய்யறாங்க, அவங்க நபி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா, மனைவி தான் என்ன செய்யறாங்க, இதை ஹித்மத்தா செய்யறாங்க. அப்ப இமாம் புகாரி தலைப்பு போட்டிக்கிறாரு, மனைவி அதாவது இந்த மணப்பெண்ணே பரிமாறுதல், மணப்பெண்ணே திருமண விருந்துக்கு வந்தவர்களுக்கு பரிமாறுதல் என்ற தலைப்பு போட்டிக்கிறான். இப்ப இது என்ன அர்த்தம், இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய ஒழுங்கோடு இருந்தால் வாரவங்களும் என்னது குசாலிங்களான மக்கள் என்கின்ற அளவில், அதாவது ஒரு பிரச்சனை இல்லாத ஆட்கள் என்கின்ற அளவில் இருந்தா அவவாக வந்து சர்வீஸ் பண்றதுல என்னது எந்த விதமான தவறு இல்லைன்னு விளங்குதா இல்லையா? இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அவர் தான் செஞ்சா. எப்படி வருதுன்னா ஃபமா ஸனஅ லஹும் தஆமன், அவர்களுக்கு சாப்பாடு படைத்தது, வலா கர்ரபவிலையும் அதை பரிமாறியதும் இல்லம்ரத்துஹு, அவருடைய மனைவி தான், அதாவது மனைவி தான் வருது. இப்ப இதுல ரெண்டு விஷயம், சின்ன ஒரு சாப்பாடு அது, அதே நேரத்துல மனைவி கணவனாக நின்று என்ன செய்யலாம், இதை பங்குறதும் என்னது தவறில்லை. ஆனா என்ன வச்சுக்கிறாங்கடா, மணமகள் அந்த திருமண நாள்ல மட்டும் ஒரு ஃபார்மேட் வச்சுக்கிறாங்க, மணமகளுக்கு சீவனை இல்லாம இருக்கு, அவ வந்து அமைதியா இருக்கும், யார் பார்த்தாலும் அமைதியா சிரிப்பா, ஒரு கிழமை தான் சரியா, அந்த அமைதியெல்லாம் அப்படி கலந்து போயிடா. அப்ப இவன் நினைவு இந்த மாதிரி ஒரு அடக்கமான ஒரு பெண் வாழ்க்கையில சரியா, அந்த மாதிரி அந்த நாள்ல மட்டும் அமைதியா வச்சிருப்பான். இங்க கேள்வி நடக்கலாம், ஆனா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல மோசமான இஸ்லாமிய வரைமுறை இல்லாத திருமணமா பூவை கையில கொடுத்து வச்சுக்குவாங்க, இப்படி பங்கனைக்கா. அதுக்கு பக்கத்துல தோழிகள் 2 பேர், மாப்பிள்ளை தோழர் 2 பேரும், ஆக மோசமான வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படியே கிறிஸ்டியன் கல்ச்சர் அப்படியே நுழைஞ்சிருக்கு. இது கூடாத விஷயங்கள். ஆனா நாங்க என்ன விளங்கணும்னா, ஒரு பெண்ணாக என்னது இந்த மாதிரி பரிமாறுவது தவறு இல்லை. ஒரு 4 விஷயம் தான் இருக்குன்னா முடிச்சுக்கணும். அதாவது 5வது செய்தி என்னன்னு சொன்னா, ஹினாஃபில் வலிமா, திருமணத்தை வந்து இந்த அளவுக்கு பகிரங்கமா இருக்கணும். அதனால அதுல வந்து இசை இல்லாம பாட்டுக்கள் இருக்கிறது இஸ்லாம் என்ன செய்யல
தடை செய்யல. அது இருக்கணும் இஸ்லாம் இருந்து. அதிலே துஃப் அடிக்கிறது, சலங்கை இல்லாத துஃபல் அடிக்கிறது இஸ்லாம் அனுமதிக்கும். ருபைய பின்து முஅவ்வித் இப்னு அஃப்ரா, ருபை ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த பெண்மணியுடைய திருமண டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அங்க வந்தாங்க, புகாரில வருது 5147வது இலக்கம். ரசூலுல்லாஹி கிட்ட வந்தாங்க, ஃபஜலஸ அலா ஃபிராஷி கமஜ்லிஸிக மின்னி, நீங்க எப்படி இப்ப நீங்க இருக்கிறீங்களோ அது மாதிரி ரசூலுல்லாஹி என்ன மஜ்லிஸுக்கு வந்து செஞ்சாங்க, அமர்ந்தார்கள். ஃபஜஅல ஜுவைரியாத்துல் லனா, எங்கள்ல வீட்ல சின்ன சின்ன பெண்கள் வந்து யத்ரிப்ன பித்துஃப், ரபான் அடிச்சாங்க. வயந்துப்ன மன் குத்தில மின் ஆபாஇ யௌம பத்ர், பத்ர் யுத்தத்துல கொல்லப்பட்டவங்களை பத்தி சிறப்புகள் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து சொல்லி படித்தார்கள். அந்த நேரத்துல அவர்கள் ஒரு பெண் சொன்னா, வஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதி, நாளை உள்ள விஷயத்தையும் அறியக்கூடிய ஒரு நபி எங்களிலே இருக்கிறார்னு ஒரு பெண்மணி இதை பாட்டு போற டைம்ல வசனம் ஒன்று வந்துட்டு, தஇ ஹாதி, இதை விட்டுருங்க. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை விடுங்கள், வகூலி பில்லதி குந்தி தகூலி, ஏற்கனவே சொன்னதுல சொல்லுங்க, இதை விட்டுருங்கன்றாங்க. அப்ப அர்த்தம் வந்து மார்க்கத்துக்கு முரண் இல்லாம, ஆபாசம் இல்லாம நல்ல நல்ல பாடல்களை என்ன செய்யலாம், கல்யாணத்துல படிக்கலாம். அதுவும் சத்தம் போட்டு அதை வெளிப்படுத்துகின்ற அளவுலையும் படிக்கலாம். வலிமா நடந்துச்சா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு வலிமா நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, பப்ளிசிட்டி இருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு கடைசியான ஒரு அம்சம். திருமண சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த திருமணம் இப்போ இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கணும், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஆண் பெண் கலப்பு இன்றைக்கு நடக்கிற விஷயங்கள் சர்வசாதாரணமாக ஆண் பெண் கலப்பு. அதுபோல அந்நிய கலாச்சாரங்கள் ஏற்பட்ட மோகத்தால இந்த அதாவது என்னது நெட்டு, மனைவிக்கு வந்து என்னது அந்த இந்த மணமகனுக்கு உடுக்கிற மாதிரி நெட்டாலேயே உடுத்து அதுக்குன்னு வச்சுக்கிறாங்களே, 10,000 15,000 செலவழிச்சு அதை உடுப்பட்டி அந்த வைக்கிற அந்த சிஸ்டம் வந்து வெஸ்டர்ன் கலர். அந்த நெட்டை போடுறது தவறு நல்ல, ஆனால் அது எடுத்த கல்ச்சர் அங்கே இருந்து அந்த சிஸ்டம் அவங்கள்ட்ட இருக்குது, அதை நான் ஃபாலோ பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து அந்த ஸ்டேஜ் அடிக்கிறது, கலப்புல ஒன்றுதான் ஆணையும் பெண்ணையும் ஒரே இடத்துல வைக்கிறது, தோழர் தோழி என்று வச்சுக்கிறது, விளக்கிட்டானே. அதுக்கப்புறம் அதை பூவை கொடுத்து அதை ஒரு ஃபார்மேட்டா வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதை வெஸ்டர்ன் கல்ச்சரோட சம்பந்தப்பட்ட மாதிரியான விஷயங்கள் பப்ளிசிட்டிக்கு எதுவும் ஓகே. ஆனா இந்த மினி மினி பெல்பி, அதுக்கு என்ன சொல்றது சரியா, அந்த பல்பெரிக்கு தானே, அது வந்து என்ன லைட்டே நம்ம போட்டு கல்யாணம் செய்யலாம், பிழை இல்லை, எவ்வளவு அலங்காரம் வைக்கலாம், இந்த அமைப்புக்கு தானே. இதை நீங்க பார்த்தா விளங்கும், எல்லா அந்நியர்களோட கலாச்சாரத்திலேயே அது ஒரு மெயின் அம்சம். கல்யாணம் இடத்துக்கு அவங்க காட்டுறதுக்கு இது ஒரு அம்சம். இதை நாங்க தவிர்க்கணும். விளங்கிட்டா, அந்த அதை வந்து அது ஒரு கிறிஸ்டியன் ஃபார்மேட்ல வந்த ஒரு சப்ஜெக்டா அதை நாங்கள் செய்யணும், அதை தவிர்த்து கொள்ளணும். அது போல இல்லாம இந்த மாதிரியான அவங்களோட கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரியான முறைகள்லாம் என்ன செய்யணும், நாங்க தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது ரெண்டு மார்க்கத்துக்கு முரணான விஷயம். மூணாவது விதத்தான விஷயங்கள், எது காரி துப்புறது, ஆராத்தி எடுக்கிறது, விளங்கிட்டானே. இவற்றையும் காரி துப்புற கல்யாண டைம்ல செய்யற வேலையை பாருங்களேன், சுத்தி எடுத்து துப்ப சொல்றது, அவன் துப்புறது, அவன் இவன் செய்ய துப்புறாவதுயா, சரியா, அப்படியெல்லாம் நடக்கும். செஞ்சுட்டு அப்படி சுத்தி எடுக்கிறதா, இந்த மினமோலாம் நடக்குது. இதெல்லாம் என்னது மார்க்கத்துக்கு முரணானவை. இது இப்போ குறைஞ்சிட்டு, முந்தி உள்ள அநியாயமெல்லாம் செஞ்சாங்க, விளங்கிட்டா, பால் கொடுக்கறது, அந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான எத்தனையோ விஷயங்கள் இதுகளெல்லாம் கடந்துக்கிறது. அதுக்குள்ள போய் குந்திக்கிட்டு அவர்களை மோசமான வேலையை செய்யறாங்க, வலிமா திட்டு வந்துடப்படாது. இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான விதத்தான விஷயங்கள். அது அல்லாம சொல்றேன்னு சொன்னா, அதாவது பாவங்கள், போட்டோ வீடியோ, இந்த போட்டோ வீடியோல கவனம் பண்ணிக்கும். வானவத்தை அடிச்சதுக்காக அதை நம்ம கல்யாணத்துக்கு திரும்ப வர வேண்டிய அவசியம் இல்லை. போட்டோ அடிச்சிட்டாங்க, கல்யாணத்துக்கு போகல, நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை. வானவத்தை அடிச்சிடலாம். இன்றைக்கு அது போட்டோ வந்து மார்க் ரீதியா கூடுமன்ற அடிப்படையில் என்னது சிலம் அடிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அதனால நாங்க வந்து தவிர்க்கிறோம்னா விளங்கோட கல்யாணத்தை நடத்துறாங்களே, அவங்க வந்து இது ஒரு இஷ்யூவா எடுத்து செய்யறாங்களா, ஒரு பெரிய ஒரு அம்சமா எடுத்து வீடியோ போட்டோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல செய்வாங்களே. இப்படி இருந்தா இடிமின்னல், அப்படித்தானே, இடிமின்னல் இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னு சொன்னா நாம என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரி விஷயம் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், உருவங்கள், டான்ஸ், மியூசிக், இன்னும் சாராயம் குடிக்கிறவங்க போவாங்க அந்த மாதிரி அது, அல்லது எல்கோஹோல் இது போன்ற விஷயங்கள் பரிமாறப்படுற இடத்துல அந்த திருமணத்தை வச்சிருந்தா, இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருந்தால், மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் நடந்தால், அந்த மாதிரி திருமணங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. வழிமாடு போட்டிருந்தாலும் சரி, என்னாடு போட்டிருந்தாலும் சரி, போனாலும் திரும்பி என்ன செஞ்சிடணும், வந்து விட வேண்டும், வந்து விட வேண்டும். அதே போல ரெண்டாவது நாள் நடக்கக்கூடிய வலிமா, ஒரு வலிமா முடிஞ்சு இன்னொரு வலிமா, ரெண்டாவது சாப்பாடு, இதுக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்க போகக்கூடாது. சீதன திருமணம், இதுக்கெல்லாம் என்னது, நாங்க போகக்கூடாது. காரணம் மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள். என்ன ஆதாரம்? வலிமா ஹலாலா இருந்தா, விஷயம் மட்டும் முரணா இருந்தா சாப்பிடாம வர்றதுக்கு என்ன ஆதாரம்னா, சஹீஹ் புகாரில 5181வது இலக்கம் பொதுவான செய்தி. இந்த மாதிரி நிறைய செய்திகள் வருது. ஒரே ஒரு செய்தியை எடுத்துட்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அவ வந்து ஒரு அழகான ஒரு புடவையில எடுத்து, அதுல வந்து உருவம் உள்ள ஒரு புடவை, அதை எடுத்து என்ன செய்யற கதவுல தொங்க போட்டுட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு, தக்குவால சிறந்த பெண்,
வீடு யாருந்த ரசூலாங்கிற வீடு. வேணுமென்று பாவம் நடக்குமா? நடக்காது. அப்புறம் அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. அப்போ பார்த்தா கதவுல ஒன்று இருக்குது, போகல ரசூலா. முகத்துல வெறுப்பு விளங்குது. வீட்டுக்குள்ள போய் எங்க உடுப்பு வாங்க அப்படியெல்லாம் கேட்கலாம். வெளியே நிக்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு. அப்ப இவன் சொல்றா என்னன்னு சொன்னா, அத்தூபு இலல்லாஹி வ இலா ரசூலி, அல்லாஹ்வின் தூதர் பக்கம் நான் மீண்டு விட்டேன். என்ன பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்வின் தூதரேன்னு கேட்கிறான். என்ன பாவம் செஞ்சுட்டேன். அப்புறம் ரசூலா அங்கிருந்து சொல்றாங்க, மாபாடு ஹாதினும், என்ன இது கேட்கிறான். என்ன இந்த திரைச்சீலை அப்படிங்கிறான். கால் பகுல் திஷ்தரைத்துஹா லக லிதகுத அலைஹா வ தவஸ்ஸலஹா. இந்த புடவை நான் எடுத்தது காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது இது வந்து வாசல்ல இருந்த மாதிரியான திரைச்சீலை, வாசல்ல இருந்த மாதிரியான வார்த்தை இதுல இல்லை. ஆனா அது வந்து என்னது இந்திய சிஸ்டத்துக்கு மாற்றமா இருக்கணும். ஏன்னா அதை கழட்டி வைக்கிற மாதிரி அந்த செய்தி வருது. இதை நான் உங்களுக்கு எடுத்தது உங்களுக்கு விரிப்பாக இருக்கிறதுக்கும், உங்களுக்கு நீங்க அதை தலையணையாக அதை கையை வச்சு சாஞ்சிக்கிறதுக்கு தான் நான் எடுத்தேன்ன்றான். அப்பதான் திரையில வச்சுக்கிறான். அதை ரெண்டு மாதிரி யூஸ் பண்ணலாம் என்ற மாதிரி அவர் சொல்றான். ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அஸ்ஹாப ஹாதிஹி ஸுவர் யுஅதபூன யௌமல் கியாமா. இந்த உருவத்துக்கு சொந்தக்காரர்கள், இந்த உருவத்துக்குரியவர்கள் நாளை மறுமையிலே வேதனைக்குட்படுத்தப்படுவார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அடிக்கிறவன் பாவிக்கிற எல்லாரும் தான் அதுக்குரியவர்கள். சொல்லிட்டு வயுகால அவர்களுக்கு சொல்லப்படும் அஹ்யுமா ஹலக்தும், நீங்க படைச்சவைகளை உயிர்ப்பீங்கள் அப்படி என்று சொல்லப்படும். அப்படி என்று சொல்லிட்டு இன்னும் சொன்னாங்க, இன்னல் பைத்தல்லதி ஃபீஹி ஸுவர் லா ததுகுலுல் மலாயிகா, உருவமுள்ள வீடுகளுக்கு மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நுழைய மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மார்க்கத்துக்கு ஒரு அம்சத்தை கண்ட உடனே நுழையாம நிக்கிறாங்க. நுழையாம இதான் எங்களுக்குள்ள செய்தி. நாங்க போறோம், மார்க்கத்துக்கு ஒரு நாள் அம்சம் நடக்குது, நாங்க ரெண்டுல ஒன்று செய்யலாம். நாங்க சொல்லி எடுபடுமாக இருந்தா இதை எடுத்துருங்க சரி வராது என்று சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், அதுக்குள்ள போய் நம்ம சாப்பாட்டுல ஈடுபடலாம். சொல்லி எடுபட பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. தெரியாம இன்ஷால்லா நாளைக்கு மாத்திரம், நாளைக்கு தான் கல்யாணம் நடக்காது வணங்கிட்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி லெவலில் இருந்தா என்ன செஞ்சுக்கணும், நாங்க திரும்பி வந்து அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் முரணான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி கேட்காத இடத்துல நாங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க திரும்பி என்ன செஞ்சுக்கணும், வந்து விட வேண்டும். அதுதான் நல்லது. தீமையை வெறுக்கிற ஒருவனுக்கு அதுதான் நல்லதுன்னு வரணும். இப்ப நீங்க வீட்டுக்கு போனோம்னா அந்த சாப்பாடு அனுப்பி வைக்கிறாங்க வீட்டுக்கு. என்ன செய்யறது? நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா, வீட்டுக்கு வந்து சோறு ஹலால் தானே, ஏன் ஹோலுக்கு போன டைம்ல சோறு ஹலால் தான், சோறு ஹராம் இல்லை. ஆனா அங்கிட்ட இருந்து சோறு ஹலால் தானே என்ன செய்யறது, வேணா திருப்பி அனுப்ப ஒரு மாதிரி திருப்பி வரே ஆளுக்கு தெரியாம தானே வாரு, ஆளுக்கு தெரியாம ஓடி வந்துடுது, வர கிடைக்கலப்பா. நிறைய பேர் நேரடியா மூஞ்சில சொல்றதே இல்லை, டைம் லேட் ஆயிட்டப்பா, பிஸி ஆயிட்டப்பா, பிஸியதை உடச்சு சொல்லிட்டு மூஞ்சில முடிஞ்சது. இங்க வந்துட்டு வீட்டுக்கு சாப்பாடு வந்தோடனே தடமாறு. அப்ப வீட்டுக்கு வந்தோடனே எடுத்தாச்சு வைங்களேன், சாப்பாடு ஹராம் இல்லை, எடுத்தா சாப்பிட தான் இருக்குது. ஆனா நீங்க ஈக்கிறீங்க சாப்பாடு வந்துட்டு நீங்க என்ன விளங்கப்படுத்தணும்னா, சாப்பாடு ஹராமெல்லாம் இல்லை, ஹலாலான சாப்பாடு தான், அது சாப்பிட்றது எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நீங்கள் சாப்பிட்றது தான் நான் விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் இதையே உங்களுக்கு திருப்பி அனுப்புறேன் தெரியுமா, அல்லாஹ்வுக்கு முரணான அம்சமும் நடக்குதுங்க, மார்க்கத்துக்கு முரணான அம்சமும் நடக்குது. இவ்வளோ பப்ளிக்காக வீடியோ எடுக்கலாம், இவ்வளோ பப்ளிக்காக அந்நிய கலாச்சார வேலைகள் செய்கிறாங்க, இவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேட்கல. கேட்காம எனக்கு நீங்க இந்த சாப்பாடை அனுப்பிச்சு நான் சாப்பிட்டேன் அர்த்தம் என்ன தெரியுமா, நான் சொன்னதுக்கு ஒரு வெயிட் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் அவர் வந்து இங்கதான் வரமாட்டாரு, அனுப்பிவிட்டா தின்னு வரணும்னு சொல்லிடுவாங்க. அப்ப அது வந்து நான் சொன்ன வார்த்தை வந்து ஒரு போலியான மாதிரி என்ன செஞ்சிடும் ஆகும். அதனால எடுத்துட்டு போங்க. நீங்களும் என்னது சுண்ணா ஒரு பலகீனமான நினைச்சு அனுப்பிக்க கூடாது. வழங்கிட்டா நாங்க அங்க சாப்பிடாட்டி இங்கே சாப்பிட மாட்டோம் என்று சொல்லி அனுப்பினீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பதிவாயிருக்கும், இவன் வந்து சுண்ணால உறுதியானதா. உடந்துட்டீங்களே அப்படின்னு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா முடிவெடுத்துருவாங்க, போனா தின்னுவாரு. வழங்கிட்டா இது நம்ம கவனமா இருக்க வேண்டிய ஒரு ஹலால் சாப்பாடு, சாப்பாடு ஹராம் அல்லது, இது நம்ம விளங்கணும். அதே போல ரெண்டாவது நாள் வலிமா கொடுக்குறாங்க, ரெண்டாவது வலிமா, அதுக்கு அதே மாதிரி நடந்துக்கணும். சாப்பாடு ஹராம்ன்றதுக்காக இந்த சாப்பாடு ஹலால் தான். சப்போஸ் நீங்க வீட்டுக்கு போறீங்க சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், என்ன செய்யற, கொட்டிடக்கூடாது. சாப்பாடு ஹலால் தான், இருந்து சாப்பிடலாத நோக்கத்தை விளங்கணும், அந்த இடத்தை நம்ம விளங்கணும். அது பிழை இடத்தை சுட்டி காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் அதை வெறுக்கிறது. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கடைசியாக ஒரு தைஃபான ஹதீஸை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சுனன் அபூ தாவூத்ல 3745வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அல் வலிமத்து அவ்வல யௌமின் ஹக்கும், முதலாம் நாள் வலிமா கொடுத்தா அது உரிமையானது, கடமையானதா, யதார்த்தமான வலிமா. வத்தான் ரெண்டாவது நாள் கொடுத்தா மஅரூஃபுன், அது வந்து என்னது மக்களுக்கு செய்யற ஒரு உபகாரம், ஹெல்ப் மாதிரி. ரெண்டாவது நாள் வலிமா கொடுத்தா ரெண்டாவது வலிமா. வல்யௌமத்தால் மூன்றாவது நாள் கொடுத்தா சும்அத்துன் வரியாகும், இது வந்து என்னது ஒரு புகழ்ச்சியும் முகஸ்துதியும் உண்டு.
ஆனா இந்த ஹதீஸ் சஹீஹா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் அப்படி தெரியுமா? நேரடியா தடுக்கிற மாதிரி ஒரு செய்தி. ரெண்டாவது வந்து சேருமே ஒரு கணவர் வந்து முதலாம் நாளை கொடுத்து ரெண்டாம் நாள் கணவர் கொடுக்கலாம் என்று வருதே ஒழிய மற்றபடி மூணாம் நாள் என்னது ரிஜெக்ட் கொடுத்தா அது முகஸ்துதி, அது வந்து பெருமை என்று நேரடியா சொல்ற செய்தி. அதிலே வருது அப்படின்னு சொன்னா சயீத் இப்னு முஸையிப் சிறந்த ஒரு தாபி, அவர் வந்து அதை தொடர்ந்து வருது. முதலாம் நாளுக்கு வலிமா கூப்பிடப்பட்டா அவர் போவாரு, இரண்டாம் முறை கூப்பிடப்பட்டா போவாரு, மூணாம் முறை கூப்பிடப்பட்டா போக மாட்டாரு, பெருமைக்காரர்கள் முகஸ்துதி குடிச்சவங்க என்று அவர் சொல்லுவார் அப்படின்னு செய்தி வருது. ஆனா ஹதீஸ் லைஃபான செய்தி. இந்த ஹதீஸ் வந்து ஆதாரம் காட்டுறதுக்குள்ள ஒரு செய்தி அல்ல. இது வந்து அபூதாவுல வர செய்தி. அப்துல்லா இப்னு உஸ்மான் அத்-தகஃபி என்ற ஒரு ஆள் வராரு. இவரை பத்தி எந்த தகவலும் இல்லை. அதே போல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு திருமிதியில வருது 1097வது இலக்கம். இதுல ஜியாத் இப்னு அப்துல்லா என்ற ஒரு ஆள் வராரு. இவரை பத்தி வக்கீ என்ற அறிஞர் சொல்றாரு, நல்ல கண்ணியமானவர், ஆனா ஹதீஸ்ல போய் விட்டுருவார். ஹதீஸ்ல என்னது பொய் சொல்லி விடுவார் அப்படின்றாங்க. அதனால இந்த ரெண்டு செய்தியும் அத நிறைய அறிவிப்புகள் இதுக்கு வருது. இந்த முதலாம் நாள் இப்படி, ரெண்டாம் நாள் இப்படி, மூணாம் நாள் இப்படி வரக்கூடிய இந்த செய்தி வந்து பலகீனமானது. ஆனா இமாம் புகாரியுடைய நிலைப்பாடு எப்படி வழங்குதுன்னா, புகார்ல தலைப்பு போட்டிக்கிறாரு, திருமணத்துக்கு நபி அவர்கள் நாள் குறிப்பிடவில்லை, வலிமாவுக்கு நாள் குறிப்பிடவில்லை, 7 நாள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தலைப்பு போட்டிக்கிறார். வணக்கா சில அதாவது ஆரம்ப கால அறிஞர்கள்ல 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் கொடுக்கலாம் என்று சொன்னவங்க இருந்தாங்க. ஆனா அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த கொடுக்குற எல்லா இடத்துலயும் யாரு ஆணிக்கிறார் தானே, அவர் முதலாம் நாள் கொடுத்து, 2ஆம் நாள் கொடுத்து, 3ஆம் நாள் கொடுக்குற இந்த மெட்டர்லாம் வருது. இங்க இந்த மாதிரி வரல. மாப்பிளோட சாப்பாடு, பொண்ணோட சாப்பாடு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாப்பாடு, இந்த மாதிரி என்னது அந்த மாதிரி வரல. அந்த கருத்துல அவங்க இருந்தாங்கன்றத செய்தியில விளங்குது. ஆனா எங்களுக்கு என்னன்னா ஷர்ருத்தான் சாப்பாடுகளை மோசமானது வலிமா சாப்பாடு தான், அது ஒரு நாள் தான் என்ற அந்த முடிவு தான் சுருக்கமாக இப்ப சொல்ல முடிஞ்ச விஷயங்கள். இதுல நான் ஒரு பாயிண்டோட சுட்டிக்காட்ட மறந்துட்டேன். திருமணத்துல வலிமா டைம்ல ஹதியா கொடுக்கலாமா என்ற ஒரு பிரச்சனை வரும். தாராளமா ஹதியா கொடுக்கலாம் என்ற செய்தி முஸ்லிம் ரதியல்லாஹு செய்தியில என்ன செய்தி, எங்களுக்கு ஹதியாக ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, ஹதியா அன்பளிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு போட்டுருவாங்க. இல்லை சரியா, அது உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஓகே. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செய்தி என்னன்னு சொன்னா, அந்த வலிமா சாப்பாடு சப்ஜெக்ட்லயே சொல்றாங்க, ஆட்டு கால் குழம்புக்கு அழைக்கப்பட்டா நான் வந்து போவேன், எனக்கு ஒரு அன்பளிப்பா தரப்பட்டாலும் எடுப்பேன்றாங்க. ஒரே தொடர்ல வருது. அப்ப அதனால அவன் விரும்பாமிக்கிறது ஓகே. ஏன்னா அது ஒரு இவருக்கு கண்ணியம் இல்லை, சாப்பாடு கொடுக்குறவருக்கு எல்லாரும் பிரசன்ட் கொண்டுறவங்க நல்லா பிரசன்ட் உழுந்திக்குது அப்படின்னு நல்லா உழுந்திக்கு, ஃபேன் உழுந்து, ஃப்ரிட்ஜ் உழுந்துது அப்படின்னு. அப்புறம் அது வந்து கொஞ்சம் பொருத்தம் இல்லைதான் இவருக்கு கண்ணு. அவர் அந்த அடிப்படையில் கொஞ்சம் தவிர்க்க நினைச்சாருன்னா அது அல்லாஹ் மார்க்க ரீதியா திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஆனா இதை விட ஆக மோசமான ஒரு வேலை செஞ்சால் பிச்சைக்கார வேலை. முன்னுக்கால வயது போன 2 பேரும் இருந்துக்கிறது எம்எல்ஏ 4-5 அவர் வந்து சல்லியை போட்டு இன்னார் ஜனாப் தாஹிர் 500 ரூபா வரைட்டா பேரை போட்டதுனால அவனுக்கு 10 ரூபா போட்டு இல்லை, அவன் எப்படி ஒரு 500 ரூபா போட்டே ஆகணும் பாக்குறேன். போடாம பேத்தினார். அவருக்கு தெரிஞ்சா யார் யாருக்கு சொன்னவர்களையும் போட்டு இல்லை, அவனுக்கு பேர் போடல. அவனுக்கு இது நடந்தது ஒரு காலத்துல பெரிய அவமானம். முன்கால குந்தி 2 பேர் எழுதி கட்டிருப்பாங்க. அப்ப சாப்பாடு போறதுக்கு ஒரு மாதிரி சல்லி இல்லாம என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி இந்த சிஸ்டம்லாம் இந்து கல்ச்சர்ல இருந்து வந்து ஒரு மோசமான ஒரு சிஸ்டம். அதுக்கு மொய் 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 சரியா, இந்த மொய் தானே, இது ஒரு மெய் இல்லை, மொய்யான ஒரு விஷயம். இந்த இதில் வந்து தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். இவ்வளவுதான் சுருக்கமாக என்னால் முடிஞ்சு யோசிச்சு வலிமா சம்பந்தமாக சொல்ல முடிந்த விஷயங்கள். 1-2 மசாலாக்கள் மிஸ் ஆக இருக்கும், சந்தர்ப்பம் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக பேசுவோம். இப்போ அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்ல, அதாவது ஒரு முதல் இரவு இஸ்லாமிய முதல் கொண்டா சொல்ல வரல, அது சம்பந்தமான சில சட்டங்கள், கணவன் மனைவியுடைய உறவுகள், அவங்க வந்து இஸ்லாம் வந்து அந்த மனவரையில என்ன மாதிரியான துவாக்கள் பிரார்த்தனைகள் சம்பந்தமா எதை சொல்லி சுருக்கமா ஒரு தலைப்புல கட்டாயம் பேசப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் 1000 கேள்வி அளிக்கிறதுல சுருக்கமான முறையில் இன்ஷா அல்லாஹ் விரிவாக இல்லாமல் சுருக்கமான முறையில் தான் அடுத்த வாரம் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 9:35 ஒரு 10 நிமிஷம் ஒரு கேள்வி. அதாவது இந்த வலிமா வந்து சின்னதாக செஞ்சப்பட்டா இல்லை பரக்கத்து இருக்குன்னு சொல்லி ஒரு அதை நான் நல்ல காலம் ஞாபகப்படுத்தினீங்க. ஏன்னா இந்த டாபிக்ல அது மெயினான ஒரு அம்சம். நான் அந்த செய்தியை எடுத்துட்டே வந்தேன். சரி, அது கட்டாயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருகும் முக்னா, திருமணத்திலேயே பரக்கத்து கூடிய திருமணம் செலவால குறைஞ்ச மிச்சம் கஷ்டங்கள் இல்லாத திருமணம் தான் என்று வரக்கூடிய ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதுல 24529 இலக்கத்துல வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி. நான் இதை இங்க விரிவா சொல்றதுக்கு இல்லை, இந்த செய்தி பலகீனமான செய்தி.
லைஃபான செய்தி. எனக்கு சந்தர்ப்பம் தரப்பட்டால் ஒரு தலைப்பு தனியா தரப்பட்டா இது எப்படி பலகீனம், இதுல வந்து அதாவது இது பலம் என்று சொல்றவங்களுக்கு ஏற்பட்ட பிழை என்னன்னு சொன்னா, இப்போ அதாவது கிதாபு தோஃபான் வைங்கள, அதாவது இமாம் உக்கைலிட ஒரு நூல் தோஃபா பலகீனமானவர்கள் என்று சொல்லப்படுற நூல். இந்த நூல் வந்து இன்னைக்கு பிரிண்ட்ல இருக்கிற வைங்களேன், இந்த பிரிண்ட்ல பார்த்தா ஒரு அறிவிப்பாளர் வாராரு, ஆனா அப்படி ஒரு அறிவிப்பாளர் இல்லை உலகத்துல. அச்சுப்பிள்ளை கையெழுத்து பிரதிக்கு தானே. இப்ப இந்த கிதாபை பிரிண்ட் பண்றதுக்குரிய மூல கையெழுத்து பிரதி இது. அந்த கையெழுத்து பிரதியில அண்ணண்டு வர வேண்டியது பின்னண்டு வந்துச்சு. அவரை தொட்டும் என்று வர வேண்டியது இன்னாருடைய மகன் என்று வந்துச்சு. அண்ணுக்கும் பின்னுக்கு சின்ன இடம் தான். அவங்க அதை பிரிண்ட் பண்ற டேத்தை வாசிக்கிற அந்த பிரிண்ட்டுக்கு வாசிச்சவர்ல ஒரு சின்ன மிஸ்டேக். அதனால அந்த கையெழுத்து பிரதி போமெண்ட் எடுத்து வச்சுக்கிறேன் கையில, அந்த மக்தூத்தோட கையெழுத்து பிரதியோட இருக்கு அந்த முழு புக்கு. அப்ப அதுல ஏற்பட்ட ஒரு பலகீனம் தான் இந்த முழு செக்ஷனையும் என்ன செய்து தீர்மானிக்கிற மாதிரி அவன் நிலைமை ஏற்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, ஆனா அதோட சேர்த்து சில துணை இது வலுவான ஒரு ஃபிட்டிங்கா போயிட்டு அந்த இடத்துக்கு. அதனால அது சம்பந்தமா தனியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் நான் அதை என்ன செய்வேன், அதை நான் விளங்கப்படுத்துறேன். இந்த செய்தி பலகீனமான ஒரு செய்தி. அல்லாஹ் கூட நான் ஞாபகப்படுத்தினால அது இதுல வர வேண்டிய ஒரு அம்சம். அல்லாஹ் நான் இன்னைக்கு சொன்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு வளைக்குது. அந்த வார்த்தையில என்னென்ன அர்த்தங்கள் இவங்க வச்சுக்கிறாங்களோ தெரியாது. ஆனா ஒரு கணவன் கொடுக்குற வழிமால மனைவி வந்து அவരുടെ விருப்பத்தோட ஒரு ஷேர் பண்ணினா பிள்ளைகளை நான் திருப்பி அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிடுறேன். அதில் நான் ஃபுல்லாக சொன்னேன். இப்போ நான் முஸ்லீம் வந்து அந்நிய மதத்தவர்கள் வந்து அவங்களோட திருமண சாப்பாடு எங்களை அழைச்சா அதுக்கு நாங்கள் போகலுமே இல்லை. இப்போ அந்நியர்கள் வந்து அவங்களோட திருமண சாப்பாட்டுக்கு அழைச்சா போகலாமா என்ற பிரச்சனை வந்து போகலாம் போகக்கூடாதுன்றது தீர்மானிக்கப்படுறது அவங்க செய்யற விஷயத்தை பொறுத்து தான். நான் முழுசா கூடாதுன்னு சொல்ற கருத்து இருந்தா அது பிள்ளை. ஆனால் அவங்களோட திருமணத்துக்கு எங்களுக்கு போகலாத மாதிரிதான் அவங்களோட திருமணங்கள் இருக்கு. எல்கஹோல் சாராயத்துக்கு ஒரு இடம் இருக்கு. ஆண் பெண் கலப்பு நிச்சயம், சரியா? பாட்டு நிச்சயம், வீடியோ நிச்சயம். அப்போ நாங்க என்ன செய்யலாது, போகலாது. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் என்று வாரதுனால அவங்க சில வேளை முஸ்லிம்களுக்கு ஹலாலான சாப்பாடுகளான முறைகளை தனி ஒதுக்கி வச்சுக்கிறான். ஆனா இந்த மார்க்கத்துக்கு முரணான எல்லாம் அதுல இருக்கு. எது இல்லாட்டி ஆண் பெண் கலப்பு நிச்சயமா இருக்கு. அப்ப நாங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்கிற திருமணத்திலே போயிடலாம். மற்றபடி அந்நிய திருமணத்துக்கு போகக்கூடாது அல்ல. அந்நியம் வந்து ஒரு வலிமா கொடுக்குறா, இந்த வலிமானா திருமண சாப்பாடு கொடுக்குறா, ஓகே அது வார்த்தை சரியா, திருமண சாப்பாடு கொடுக்குறா, அந்த சாப்பாடுக்கு நம்ம போக இயலாம போறதுக்கு ரீசன் இதுதான். மற்றபடி அவனோட சாப்பாடுக்கு நான் போகக்கூடாதுன்றதல்ல. என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத பெண்ணுடைய சாப்பாடு கூப்பிட்டு போனாங்க. அப்ப அது இதுக்கு போகக்கூடாது இதுக்கு போகக்கூடாது அர்த்தம் இல்லை. சாப்பாடு கூப்பிட்டு நம்ம போகலாம். ஆனா போற டைம்ல மார்க்கத்துக்கு எங்களே மதிச்சு நாங்க சொல்ற எல்லாத்தையும் விடுவாண்டா பரவாயில்ல. அப்படி எங்க நடக்க போகுது, நான் நீங்க இந்த ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடாது, பெண்களுக்கு தனி செப்பரேட், வீடியோ இருக்கக்கூடாது, போட்டோ இருக்கக்கூடாது, எல்கோவில் இருக்கக்கூடாது, கேமரா வீடியோனா அவ்வளோதான், நீங்க வராமிக்கிறனால ஏன் அவனோட ஃபங்க்ஷன் அவன் அப்படிதான் செய்யும். ஆனா அதான் அது சொல்லுங்க. ஆண் பெண் கலப்புன்ற விஷயத்துல திருமணத்தை பார்த்து பேச போகல. இப்போ சில அவங்கள நான் பேச போகலாமா அவன் சொல்றாங்க, இந்த ஆண் பெண் கலப்பு இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் வாழ போகிறீங்க? ஒரு பஸ்ஸில் என்ன ஒரு பொம்பளை இருக்கிறேன்னா நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கிடுவீங்களா? பஸ்ஸில் அடிப்படி ஆஃபீஸுக்கு போகிறீங்க, பேங்க்குக்கு போகிறீங்க, மற்ற வேலைக்கு போகிறீங்க, அங்கே ஒரு பொம்பளை இருக்கிறா. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அது மாதிரி சாப்பாடு ஒரு ஹோட்டலுக்கு போய் நீங்கள் சாப்பிட போகல, ரெண்டு பொம்பளை டேபிளில் இருந்தால் நீங்கள் எழுப்பி வர மாட்டீங்க, சாப்பிட்டு தான் வரீங்க. அப்போ கல்யாண வீட்டில் மட்டும் நீங்கள் இதை பேசுகிறதுக்கான நோக்கம் என்ன? இந்த நல்லா வழங்கணும்னா ரெண்டு விஷயமே. ஒன்று எங்களோட எல்லைக்கு உட்பட்டது, எங்களோட எல்லைக்கு உட்படாது. எங்களோட எல்லைக்கு உட்பட்டதுல நான் தவிர்க்காம இருந்தா பிரச்சனை. என் எல்லைக்கு உட்படாததுல நான் காப்படுறது ஏன்னு பாவம் இல்லை. நான் பஸ்ல போறேன், நான் பஸ் ரன் பண்றேன், பஸ் ரன் பண்றவன் அந்த ஹோனு சரியா, அவன் ஆண் பெண்லாம் இருக்கத்தான் செய்வேன். நான் இதுல இருக்கா அடுத்த பஸ்ல அதே தான் இருக்கும் சரியா. இஸ்லாமிய பஸ் ஒன்று இல்லை. அப்ப அது நான் ஏன் எல்லைக்கு உட்பட்டது அல்ல முதல் விஷயம். ரெண்டா நான் ஒரு ஹோட்டலுக்கு போறேன், நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனா நான் பெண்கள் டேபிள் நான் இருக்க மாட்டேன், பெண்கள டேபிள் நான் எழுப்பணும், நான் தனியார் ஒரு டேபிளுக்கு தான் நான் போகணும். ஆனா நான் ஹோட்டலுக்கே போகாமிக்கிறதுக்குரிய பாயிண்ட் ஏன் இல்லை ஹோட்டல் தலைதானே. ஹோட்டல் ஏண்டது அது இன்னொரு ஆள். நான் எப்போ போகாம இருப்பேன்னு சொன்னா ஏண்ட ஹோட்டல் நான் அப்படி நடத்துறேன்னா பாவன கேள்வி கேட்கலாம். அதே போல நான் ஒரு வேலைக்கு போறேன், வேலைக்கு போற பெண்ணுக்கு பார்த்தா தனிமையாகாத மாதிரி நான் பார்த்துக்கொள்ள ஒரு தனி சைடு இருக்கு. ஆனா நான் நடத்துறேன்னா இருந்தா அப்படி நடத்துறா கேள்விதான். அதே போல நான் வலிமா கொடுக்க போறேன், நான் வலிமா கொடுக்க போறேன் நல்லா விளங்குது ஏண்ட அதிகாரத்துல உள்ளது. நான் வந்து மோசமா என்ன செய்யறேன் செஞ்ச போறோம் இன்னொருத்த வாரது விஷயம் தானே. அது பிரச்சனை என்ன, உன்ட எல்லைக்கு உட்பட்ட நீ ஒரு முஸ்லீம், நீ மார்க் அடிப்படையில் செய்யற, அதனால என்னை கூப்பிடுற. இன்னொன்று அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இது வந்து
உனக்காக வேண்டி நான் வர வேண்டிய ஒரு விஷயம். ஏண்ட வேலை ஒன்று அதில் இல்லை. வலிமால வந்து நான் அவனுக்காக வேண்டிய நான் போக வேண்டியது. பஸ்ல ஏண்ட வேலை, ஹோட்டல் சாப்பிட்றது ஏண்ட வேலை, ஆபீஸுக்கு போற ஏண்ட வேலை. ஓண்ட வேலைக்காக நான் வரேன், நீ மார்க்கத்தோட இருந்தா நான் வரவேன்னு சொல்லிட்டு வந்தேன். நியாயமாண்டி வந்தேன். மற்ற ஆண் பெண் கலப்பு இன்னொன்று வேலை போனோம். பட்டுவாள பெரிய திரையண்டு போட்டு ஃபுல் செட்டா மறைக்கணும் மட்டும் சொல்லல. அப்படி இல்லை. ஆணும் பெண்ணும் கலக்க வலிக்க கூடாது. அவங்க அவன் பார்க்கறதுனால அவ்வளவு இருந்தா அது பரவாயில்ல. ஆனா ஆண் பெண்ணு கலக்கிறதுக்கு வலிக்க கூடாது, மிக்சிங் ஆக வலிக்க கூடாது. அவங்க அந்த சைடால போறாங்க, இந்த சைடால போறாங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். பள்ளிக்கு வரது எப்படி? பள்ளிக்கு வர முன் சப்ளை அவங்க பின் சப்ளை வாங்கிப்பாங்களே, இந்த லெவலுக்குரிய அளவுல பிரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்குள்ள போற லெவல், பெண் இதுக்குள்ள வர லெவல் இருக்கு. அவ்வளவுதான். அது சுருக்கம். வலிமா வந்து காரணமான ஒன்றும் செய்த குறவா சரி, நான் இன்ஷா அல்லாஹ் நான் கொஞ்சம் அதை விரிவாக பேசணும். அதில் நான் உங்களுக்கு இப்போ நான் மனவரையில் சில விஷயங்கள் பேசணுமே, அதோட சேர்ப்போடு இதை நான் சொல்கிறேன். ஆனால் இது நான் இதில் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் அதை டைம் சொல்கிறேன். நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். அதான் அதுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வலிமான்ற சருத்தான் அதான் எனக்கு வரும். என்ன தெரியுமா? சாப்பாடுகளில் மோசமானது திருமண சாப்பாடு உண்டு. மோசமான சாப்பாடு 2000 வைக்கலான்றதா வாரம் யார் கொடுத்தாலும் சரி, அவரே திருப்பி கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு வழங்கு தானே. ஒன்று விட்டு சாப்பாடு என்றது எக்ஸ்ட்ராவா வாரம். ரெண்டாவது வழிமா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இது விரும்பாத ஒரு சாப்பாடு. இது விரும்ப வச்சதே அந்த மரணம் எடுத்துக்காங்க. அதான் நோம்பாளியில் வர சொன்னாங்கன்னு நான் விளங்கப்படுது. அதனால இன்னொன்று அவங்க வைக்கிறாங்கன்னா, நான் சொன்ன மெயின் ரீசன் பெருமை. அது என்ன விளக்கம் அவங்க சொல்ல இல்லாது. பெருமைன்றது அவங்களோட ஒரே ஒரு ரீசன். சில குடும்பத்தில் வந்து இப்போ குடும்ப ரீதியாக அவுட் சைடர்ஸை கூடுதலாட்டிலும் ஒரு விருந்து மாதிரியாக நடக்கத்தான் செய்யுது. கொள்கையை பேசுகிறவங்கள்கிட்ட இப்போ ஒரு மாத்திரையில் உள்ள ஒரு கல்யாணம் முடிச்சு வந்தா, இப்போ கொழும்புல கல்யாணம் வெட்டிங்க முடிச்சா, இவங்க ஒரு குடும்பத்தோட மாத்திரையை போனால் ஒரு பஸ்ஸுக்கு அவங்க ஒரு சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஆனால் அதே சொல்லிக்கலாம். அது வந்து தடை இல்லையா? அதாவது உதாரணமா கல்யாணம் நடந்து முடிஞ்சு இப்போ இவங்க மாப்பிள்ளை பள்ளியில் நடக்குது, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர அப்போ செய்யலாமான்னு தான் இல்லை. இது வேற அது வேற. நான் வரேன், இது சொல்லிட்டு வரேன். அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போறாங்க. கரெக்டாக இந்த கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சிருக்கிறது முக்கியமான அம்சம். அங்கே போறாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு இவங்க சாப்பாடு வழிமால மொதல் சாப்பாடுலாம் கொடுத்து முடிஞ்சுது. இவன் ரிட்டர்ன் என்ன செய்யறாங்கன்னா அங்கே போறாங்க. போற டைம்ல இவங்க ஃபெமிலியா போறாங்க. ஃபெமிலியா போகிற ஒரு 4 குடும்பம் 5 குடும்பம் அதில் இருக்கணும் வைங்க. போனால் இவங்க வார இடத்துக்காக அவங்க ஒரு சாப்பாடு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. இந்த சாப்பாட்டில் ஒரே ஒரு அடிப்படை மட்டும் இருந்தால் இது ஓகே. என்னன்னு சொன்னா, அவங்க வந்து 2வது ஃபங்க்ஷனோட கொடுக்குற செக்ஷன், ஃபங்க்ஷனுக்கும் வார விருந்தாளுக்கு சாப்பாடு கொடுக்குறது சின்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அதை நான் விளக்கப்படுத்தி தெரியல. அது என்ன டிஃப்ரெண்ட் கேட்டால் அவ்வளோதான். அது இயற்கையாக வளர்க்குற விஷயம். எப்படி நடக்குமென்னு சொன்னால், அதாவது ஃபங்க்ஷன் லெவல் ஆகுதுங்க. அதான் அவங்களும் ஒரு 4-5 பேர் அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ அவங்க அங்கே போனோடனே மாப்பிள்ளால வராங்க. ஒரு நான் 10 குடும்பத்தைங்களால் என்ன செய்வோம் கூப்பிடுவோம்னாக்குன்னா அவங்க 2வது வலிமா தான் கொடுக்குறாங்க. சந்தேகமே இல்லை, விளங்கிட்டா. ஆனா இவங்க வாராங்க, முக்கியஸ்தர்களுக்குள்ள வந்திருப்பாங்களே, அவங்களோட செத்தி இவங்களை சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அது பிழை. அது அல்லாம இவங்க என்ன செய்வாங்க, அந்த பெரும்பாலும் அது எப்படி நடக்கிறேன்னா, நாங்களும் கொடுப்போம். மாப்பிள்ளை செய்யப்பட்டு மாத்திரை உள்ளவங்க என்ன கேட்பாங்க, நீங்க கொடுக்கலன்னு கேட்பாங்க. அதனால ஊருக்குள்ள எல்லா முக்கியஸ்தரும் சாப்பாடு கொடுத்துருக்கு. அது இவங்க வார நாளில் பார்த்து நடக்கும். இது நடந்து அவங்க மோசமான வேலை தான் செய்யறாங்க, சந்தேகமே இல்லை. அது எல்லாம் அவங்க வார விருந்தாளிகளுக்கு இல்லாட்டி ஒன்று வாராங்க எல்லாரும். அவங்க மாப்பிள்ளை ஹோட்டலில் போய் தின்னுங்க, எப்படி இங்கே வருவானா ஹோட்டலில் தின்னுட்டு அப்படியே அந்திக்கு வாங்க, சரியா சொன்னா அது பிள்ளை. அடுத்தது வந்து அக்குதடிக்கா டைம்ல டீ பார்ட்டி மாதிரி நடக்கும். அது அப்போ அதுவும் வலிமா தானேன்றாங்க. சரி, நாங்கள் பால் சாப்பாடை கூப்பிடுறோம். அவங்க இன்னொரு சொல்றாங்க தெரியுமா, ரசூலான காலத்துல அந்த பால் ரொட்டி அதானே அவங்களோட சாப்பாடு ஐந்திக்குது. அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஈச்சப்பழம் அதெல்லாம் கொடுத்துட்டு இது வலிமா இல்லைன்னா அது ரசூலான காலத்துல அதானே வலிமா அப்படின்ற. அப்ப நான் பால் சாப்பாடு கூப்பிடுறேன், எல்லாரும் கூப்பிட்டு ரசூலான காலத்துல இது வலிமா ரொட்டி தானே, எல்லாரும் ரொட்டியை பாலம் வச்சுங்க, எப்படி இருக்கும் வலிமா கூப்பிட்டு ரொட்டியை பாலம் வச்சுக்கிறேன் அப்படி என்று பேச. என்ன காரணம், அந்த காலத்துல முழு உணவு, அது முழு உணவு. அது வந்து ஒரு என்ன சோட்டிக்ஸ் அல்லது, இது வந்து ஷோர்டேஜ் மாதிரி விளங்கிட்டா. அப்போ அது சில விஷயங்கள் வந்து இயற்கை பிரிவு அது விளங்கிக்கணும்னாங்க. இதுல நாங்க அக்கத்திரிக்கா டைம்ல எல்லாரும் வந்து 20 டைம்ல எல்லாரும் டீ பார்ட்டி கொடுத்தா அது ஒரு நாள் ஆளுநர் திருமணத்தை பயிரங்கப்படுத்துட்டு அந்த வழிமாலை போய் அடங்காது. அது முடிஞ்சோம் அவரால் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சுசலால பெரிய மனுஷன் மாதிரி கொடுத்த மாதிரி ஒரு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அதுதான் வலிமாவாக அமையும். அதான் திருமண சாப்பாடு. ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு அன்னைக்கு ஒரு டீ பார்ட்டியை கொடுத்துறது இதுல அமையாது. இதுதான் நம்ம சொல்லலாம். இதுல விவாதம் செய்யலாம்.
விவாதம் செஞ்சா யார் வெற்றிட்டு வழங்காது. நான் கொஞ்சம் இயற்கையா பிரிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க என்ன சொன்னீங்க? பண்டிகை நிக்கா முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாரு மாப்பிள்ளை, பண்டிகைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அது வழிபாடு செய்யணும். பள்ளியில நிக்கா முடிச்சு பள்ளியில் நிக்கா அசல் பள்ளியில் நிக்கா நடக்குது, ராத்திரி வீட்டுக்கு வந்துடுறாங்க, அதோட நிக்காவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க, அன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அது எப்படிமா? இல்ல இப்போ நீங்க என்ன பண்ணணும், முதல்ல பள்ளியில நிக்கா சம்பந்தமா ஒரு செய்தி சொன்னேன், பள்ளி நிக்கா பற்றி. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, எங்க வரான்ற டாபிக் இல்லை, பொண்ணு வீட்டுக்கு வராரா மாப்பிள்ளை வீட்டுக்கு வராரா எங்க வரான்றது பிரச்சனை இல்லை. சாப்பாடு உண்டாயிக்கணும், பெண் சைட்ல நிர்பந்தம் இருக்கக்கூடாது. சாப்பாடு உண்டாயிக்கணும், பெண் சைட்ல நிர்பந்தம் இருக்கக்கூடாது. அதுதான் அதுல உள்ளது. அதை பார்த்துட்டா மற்றபடி உள்ள எல்லா விஷயமும் வழங்கும். அடுத்தது இந்த மாப்பிள்ளை வாரது பொண்ணு வாரது கொஞ்சம் விளங்கிக்கணும். அந்த வார்த்தை சரியோ தெரியா, மாப்பிள்ளை வாரதுன்னா அதுக்கு ஃபோம் எடுக்கணும் உண்டாக்கி வச்சுக்கிறாங்க தானே. காரை ஜோடிச்சு போட்டு அவர் இப்படி குந்திரி ஒரு வாக்கில் அவர் சொப்பு தொப்பி போட்டு போட்டு அடிச்சுட்டு நல்லா இருந்தவர் சரியா அந்த லெவலில் வருவார். நல்லா இந்த மனைவி அந்த லெவலுக்கு இந்த மாப்பிள்ளை வாரார் அப்படின்னு பெரிய இஷ்டம் அந்த இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பழக்கம் மாதிரி விளங்கல. அவர் நல்லா அவருக்கு பயம் வந்துருக்கா ஒரு நல்ல ஃப்ரீயா விட வேண்டிய செய்திகளை எல்லாம் போட்டு இறுக்கி வச்சுக்கிறாங்க. அப்ப அதனால அதுகளை கொஞ்சம் யோசிச்சுக்கணும். மாப்பிள்ளை வாரது பொண்ணுக்கு வார அமைப்பு, இந்த ரத்திஞ்சா போட்டுடுறது, கரத்தையில ஏற்றிடுறது, இதெல்லாம் நான் சொல்லி வழங்கப்பட வேண்டிய அவசியம் எல்லாரும் விளங்குற விஷயம். முடிச்சுக்கொள்ளும்.